திரு ஆசீர்வாதம், அமலாக்கத்துறை அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்டது, அதிலிருந்து உச்சநீதிமன்றம் தான் இன்னைக்கு ஒரே விடியலாக இருக்கிறதுன்னு முதலமைச்சர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். லட்சுமணன் சொல்றாரு, ஒரு ஆண்டு 4 மாதங்கள் அப்படிங்கிறது நீண்ட காலம். இந்த வழக்கினுடைய தன்மைக்கும் அதில் கிடைக்கக்கூடிய ஒருவேளை வழக்கு நிரூபிக்கப்பட்டு தண்டனை என்றாலுமே கூட இந்த நாள்கள் மிக அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறார். வணக்கம் கார்த்திகை செல்வன். அதாவது முதல்வர் சொன்னதை நீங்க கோட் பண்ணீங்க. அதே முதல்வர் அவருக்கு ஒரு தியாகி பட்டமும் கொடுத்திருந்தாரு. அதை நம்ம கடந்து போகிறோம். தமிழிசை அவர்கள் சொன்னது மாதிரி அவர் சுதந்திர போராட்ட தியாகியா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி அவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே கேள்வி நானும் தான் ரிப்பீட் பண்றேன். அதாவது அவங்க எமர்ஜென்சி பீரியடை பத்தி அவரை சொன்னாரு. அந்த எமர்ஜென்சியை உருவாக்குன அந்த கொண்டு வந்த காங்கிரஸோடு கூட்டணி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக தலைவருக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் என்னுடைய முதல் கருத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இப்பதான் வெளியில வந்தார், நம்ம எல்லாருமே பார்த்தோம், லைவ்ல பார்த்தோம். அவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என் மீது தொடரப்பட்ட வழக்கு பொய் வழக்கு. ஓகே, ஃபைன். அது எந்த ஒரு அக்யூஸ்ட் பர்சனுக்கும் அது சொல்றதுக்கு உரிமை உள்ளது. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த சிறைவாசம் அப்படின்னு. இப்போ ஒரு வீடியோ காலையில இருந்து வைரல் ஆச்சு, ட்விட்டர், பேஸ்புக் எல்லாத்துலயுமே. அதுல திரு மு.க. ஸ்டாலின் அங்க கரூர்ல திமுகவுடைய உடன்பிறப்புகளோடு பேசுறாரு. யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, இப்ப சிறையில இருந்து வெளியில வந்தாரு பார்த்தீங்களா, அவருடைய அமைச்சரவையில அமைச்சரா இருந்த அவருடைய கட்சியுடைய எம்எல்ஏ திரு செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு 10 நிமிஷமா அவர் பேசுறார். செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படியெல்லாம் ஊழல் செய்தார், கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுக்கோப்பில் எப்படியெல்லாம் வைத்துள்ளார், அவரும் அவருடைய சகோதரரும் எப்படியெல்லாம் அங்கு அவர்கள் கரப்ஷன் பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு நீண்ட எடுத்துக்காட்டுகளோடு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அண்ணன் லட்சுமணன் சார் சொன்னாங்க, பிஎம்எல்ஏ பத்தி பேசினாங்க. பிஎம்எல்ஏ 2018 அது ஸ்ட்ரெங்தன் ஆனாலும் 2022 இதே சுப்ரீம் கோர்ட் ஜூலை மாசம் விஜய் மதன்லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால எந்தெந்த கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்தோமோ, எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தோமோ அது எல்லாமே செல்லும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் வேற ஒரு பார்வை எடுத்திருந்து இந்த பிஎம்எல்ஏல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல நாங்க ஒத்துக்கல, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மாத்தணும் சொல்லி இருந்தா நாங்க எங்களுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மறக்கிறோம். இந்த பிஎம்எல்ஏ பொறுத்தவரை செக்ஷன் 45(1) ஸ்மால் i(2) அதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த மணி லாண்டரிங் அப்படின்றது, இந்த பண மோசடி இருக்கு இல்லைங்களா, இது ஒரு சாதாரண நிதி மோசடியா பார்க்க முடியாது, தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது அப்படின்னு. இது பிஎம்எல்ஏ உடைய போர்ஷன். அதுல இருந்து நான் எடுத்து சொல்றேன். அப்ப இப்படியாப்பட்ட ஒரு கிரீவியஸ் ஒரு கிரைம் இருக்கும்போது அதுல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நான் திரும்பி சொல்றேன், நீங்க கொடுக்கக்கூடிய பிஎம்எல்ஏ கொடுத்த பார்வை, அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நீங்களே சொல்றீங்க இந்த வழக்கினுடைய தன்மை எவ்வளவு பெருசு, இந்த வழக்கினுடைய தீவிரம் என்ன பெருசு அப்படின்னா நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க இல்லையா. அவ்வளவு தீவிரமான வழக்கை 8 முறை வாய்தா வாங்கி காலதாமதப்படுத்துவதை தான் அவர் காழ்ப்புணர்ச்சிங்கிறாரு. அதுதான் தவறுன்னு லட்சுமணன் குறிப்பிட்டாரு. அப்படி இல்ல கார்த்திகை செல்வன், 20 முறை இவங்க வாய்தா வாங்கினாங்க. நீங்க ஒரு சைட மட்டும் சொல்றீங்க. ஏன் 8 முறை? 8 முறை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க வாய்ப்பு இருக்கு. உச்சநீதிமன்றத்தின் முன்னால் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், குற்றவாளின்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இடி அதை செய்யாம எதுக்கு வாய்தா வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் துஷார் மேத்தா வரல, அடுத்த நாள் இவர் வரல. சார், எவ்வளவு முக்கியமான வழக்கு நீங்களே சொல்றீங்க, அந்த வழக்கை இப்படிதான் கையாள்வீங்களா? கார்த்திகை செல்வன், இது என்னன்னா ட்ரையல்ல இன்னும் ஆரம்பிக்காத ஒரு ஸ்டேஜ்ல உள்ள இதுல நீங்க எப்படி அவரு குற்றம் உள்ளவர் அப்படின்றத நம்மளால எப்படி ஆரம்பிக்கவே இல்லை. 471 நாள் சிறைவாசம்.
அதுதான் சார் அது வந்து பாஜக ஒண்ணு பண்ணல, நீதிமன்றம். இந்த கேள்வியை நீங்க நீதிமன்றத்திட்ட கேட்டிருக்கணும். அவர் வந்து நீதிமன்றத்துடைய காவல்ல தான் இருந்தாரே ஒழிய வாய்தா வாங்கினது யாரு? நீதிமன்றமா வாய்தா கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, கேட்டது நீங்க கொடுத்தாங்க, அப்பவும் கட்டுப்பாடுகளோட கொடுத்தாங்க. அப்படி கிடையாது. அதாவது வந்து நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, சொலிசிட்டர் ஜெனரல் வரல, அட்டார்னி ஜெனரல் வரல, அவங்களுக்கு ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு வழக்கு அது நடந்துட்டு இருக்குது. அதே சமயம் 20 முறை நம்ம சொல்லணும். ஆசிரியர் எஸ் லக்ஷ்மண் இல்ல 20 முறை அல்ல, ஆச்சாரியோளுக்கு நல்லா தெரியும். மேண்டேட் போஸ்ட்போன்மெண்ட் ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட 50 முறைக்கு மேலாக அந்த வழக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதெல்லாம் சட்ட ரீதியானது. நீங்க சொல்றீங்க இல்ல, தேச பாதுகாப்பு, நாட்டினுடைய ஒருமைப்பாடு, இதுக்கெல்லாம் குந்தகம் விளைவிக்கிற அவ்வளவு முக்கியத்துவமான வழக்குல ஒருத்தர் பெயில் கேட்டு வந்திருக்காங்க. ட்ரையல், பிரைமா பேசி மெயின் கேஸுக்குள்ள எல்லாம் போகாதீங்க. பெயில் கொடுக்கலாமா வேணாமான்னு ஆர்கியூ பண்றதுக்கு 2 நிமிஷம் போதும் அட்டர்னி ஜெனரலுக்கோ சொலிசிட்டர் ஜெனரலுக்கோ. அப்படி வர்ற போது பாத்ரூம்ல இருக்கிறாரு, பக்கத்துல இருக்கிறாருங்கிற 2 வார்த்தையை தவிர மீது எல்லா காரணமும் உச்ச நீதிமன்றத்தை சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்ட நாள் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஆச்சாரியர்களுக்கு நல்லா தெரியும். 2:30 மணிக்கு நீங்க வரலைன்னா இந்த விசாரணை நடக்கும்னு சொன்ன பிறகு வேற வழியே இல்லாமல் துஷார் மேத்தா வந்து வாதம் பண்ணினார். இந்த நிலைமை ஏன், இந்த தாமதம், இந்த தள்ளி 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 போறீங்களே, உங்கள் பார்வையில் இவ்வளவு முக்கியத்துவமான ஒரு வழக்கில் இப்படிப்பட்ட கடுமையான குற்றவாளிக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு 2 நிமிஷம் வந்து சொல்லிட்டு போகாமல் உங்களை தடுத்தது எது? ஆசீர்வாத். அதாவது இந்த இடத்துல நாங்க அரசியல் பண்ணவே இல்லை. ஏன்னா ஈடின்ற ஒரு அமைப்பு அதுக்காக சொலிசிட்டர் ஜெனரல் போய் வந்து வாதாடுறாரு அப்படின்னா அதுல வந்து பாஜக அரசு எங்கிருந்து வந்துச்சு? அதுதான் இப்ப எங்களுடைய கேள்வி. ஈடின்ற ஒரு தனிப்பட்ட அமைப்பு, சிபிஐன்ற ஒரு தனிப்பட்ட அமைப்பு, ப்ராசிக்யூட்டர், அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அவங்களுடைய நாங்க கம்ப்ளீட்டா அதுல நாங்க அரசியல் தலையிட கிடையாது. அத நான் வந்து சாலிடாவே சொல்ல முடியும். ரைட் யாழினி, அரசியலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஈடி, அதை எங்களோட தொடர்புபடுத்துறீங்களேன்னு கேட்கிறாரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது. ஆனால் பாஜக ஆட்சியில் அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனாக கிடையாது. பாஜகவோட ஒரு கூலிப்படையாக தான் வந்து இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே செயல்பட்டு இருக்கு. கூலிப்படை அதெல்லாம் ரொம்ப கடுமையான வார்த்தை. உங்களுக்கு பாஜக சொல்ற மாதிரி தான் அவங்க வந்து நடந்துட்டு இருக்காங்க. அதுதான் அது ஏன்றதுக்கான நான் ரீசன்ஸை சொல்றேன். அந்த ரீசன் சொல்றதுக்கு முன்னாடி அவர் கேட்ட சில கேள்விகள். ஃபர்ஸ்ட் கேள்வி, அவர் என்ன பெரிய தியாகியான்னு தமிழிசை அவர்கள் கேட்டாங்க. இவங்களும் திருப்பி சொன்னாங்க அவர் பெரிய தியாகி தான். ஏன் தியாகின்னு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 2 ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, இது என்ன சுதந்திர போராட்டமா அப்படின்னு தமிழிசை கேட்டாங்க. சுதந்திர போராட்டத்தில் வந்து அவங்க கலந்துக்கல. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க அப்படின்னு நான் சொல்றது வந்து ஆர்எஸ்எஸும் சரி பிஜேபியும் சரி, ஸோ அவங்களுக்கு சுதந்திர போராட்டம்னா என்னன்னே தெரியாது. இதை வந்து அந்த சுதந்திர போராட்டத்தில் பெற்ற அந்த சுதந்திரத்தை தக்க வைக்கிறதுக்காக நடந்துட்டு இருக்க சுதந்திர போராட்டம் தான் இப்படி ஒரு ஃபாசிஸ்ட் கட்சி ஆட்சி இருக்கு இல்லையா, பிஜேபி ஆட்சி, அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து இந்தியாவே வந்து திருப்பி மீட்டெடுக்க வேண்டியது ஒரு போராட்டத்தை தான் வந்து இந்தியா கூட்டணி வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் தான். ஏன் அவர் தியாகி அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிற எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்ல இருக்க லீடர்ஸ் எல்லாம் தூக்கி கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி, அது நாடாளுமன்ற எலெக்ஷனாக இருக்கட்டும், ஏன் டெல்லியில் நடந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கரெக்டா தூக்கி ஜெயில போடுறது, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்து அவங்களை வந்து வெளியே அனுப்புறது கிடையாது. அதுக்கு யூஸ் பண்ற வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடி, சிபிஐ, ஐடி அப்படின்ற நிறுவனங்களை வந்து பாஜக வந்து கையில் எடுத்துக்கிறாங்க. சிறையில் அடைப்பதுங்கிறது ஒரு வழக்கு அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்று இல்லாம எதுவும் செய்யல. பிரைமா ஃபேசி ஏதோ ஒன்று இருக்கு, நீதிமன்றத்தின் மூலமா நடக்குது. ஹேமந்த் சோரன் அவர்கள் எடுத்துக்கலாமே, அவருக்கு வந்து பிஎம்எல்ஏ அந்த ஆக்ட்ல தான் உள்ள ஜெயில வந்து வச்சாங்க. கோர்ட் என்ன கேட்டிருக்கு, பிஎம்எல்ஏ சட்டத்துல வரவே வராது, அப்புறம் எப்படி இந்த சட்டத்தை நீங்க தூக்கி உள்ள வைக்கிறீங்க? ஏன் அவங்க அந்த சட்டத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சட்டத்துல தான் பெயில் எடுக்கிறது கஷ்டம். அண்ட் அவர் வந்து நாட் கில்ட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்றது வந்து அங்க வந்து ஹேமந்த் சோரன் மேல அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இடி மேல கிடையாது. நார்மலா ஜுடிஷியரி பார்த்தோம் அப்படின்னா இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி தான். ஆனா இங்க அப்படியே அதை மாத்தி போடுறாங்க, கில்ட்டி அன்லெஸ் ப்ரூவன் இன்னசென்ட் அப்படின்னு. ஸோ த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து யார் மேல அந்த குற்றத்தை கொண்டு போய் வைக்கிறாங்களோ அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. ஸோ இதை ஒரு காரணமா வச்சு ஆப்போசிஷன் லீடர்ஸை ஜெயில வச்சுக்கிறது, உள்ளேயே வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு டாக்டிக்கா இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் வந்து சொன்னாங்க, எமர்ஜென்சியை விட இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கான காரணம் என்னன்னா, எமர்ஜென்சி பீரியட்ல கூட எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எலெக்ஷன் வந்து ஒரு சமத்துவமான ஒரு எலெக்ஷனா, ஒரு ஃப்ரீடமோட ஒரு எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள தூக்கி போட்டுடுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது அந்த கேஸை பத்தி பேசுறது இல்ல. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் இருந்தா அந்த லீடர்ஸையும் அந்த பார்ட்டியையும் வந்து உடைக்கிறதுக்கு எல்லா எஃபர்ட்ஸும் போடுறாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் திமுக தான் அவங்கள பத்தி ரொம்ப தப்பா பேசினாங்க,
செந்தில் பாலாஜியை பத்தி அவ்வளவு பேசினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். திமுக அந்த காலத்துல அந்த டைம்ல வந்து ஆப்போசிஷன் பார்ட்டியா ஒரு டெமோக்ராட்டிக்கா ஒரு ஜனநாயக ரீதியா அது பண்ண வேண்டிய கடமையை பண்ணிச்சு. கேஸ் எல்லாம் டிஎம்கே போடல, குற்றச்சாட்டு வச்சுச்சு, அதுக்கு அந்த கேஸ் போட்டாங்க, அது நடந்துட்டு இருந்தது. அவர் வந்து கேஸ் போட்டப்ப 2015 வந்து அவரை வந்து அந்த பதவியில இருந்து நீக்குறாங்க.